Taste the Daily. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 5வது நாளாக கடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய செம்மண்டலம் என்கிற பகுதியில் மக்களுடைய வரவேற்பு, பல்லாயிரக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள் ஆகியோருடைய வரவேற்பில் அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று மாலை தொடங்கிய இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்திலே ரெட்டிச்சாவடி, மஞ்சக்குப்பம், எம்ஜிஆர் சிலை, டவுன் ஹால், ஹோட்டல் உட்லண்ட், அதனைத் தொடர்ந்து ஹோட்டல் உட்லண்ட் அருகே இருக்கக்கூடிய, அதனை தாண்டி இருக்கக்கூடிய தரைக்காத்த காளியம்மன் கோவில், நியூ சினிமா திரையரங்கம், சீமாட்டி சில்க் சிக்னல், அடுத்ததாக 7வது இடமாக செம்மண்டலம் என்கிற இந்த பகுதியிலே உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார். இதனை அடுத்து சாவடி பேருந்து நிலையம் என்கிற இடத்திலே கடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அடுத்த நிகழ்வாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு எழுச்சி உரையை ஆற்றவிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் மக்களுக்காகவே புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். அவர் தோற்றுவிக்கப்பட்டு அந்த இயக்கத்தை கண்ணையுமை காப்பது போல புரட்சி தலைவர் இதய தெய்வம் மண்மிகு அம்மா அவர்கள் காத்தார். அதனைத் தொடர்ந்து இந்த இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிநடத்தி வருகிறார். மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்து விளங்கி சென்றீர்கள். ஒரு அடிப்படை தொண்டன் ஒரு கிளை செயலாளர் முதலமைச்சராக முடியும் என்றால் அது அதிமுகவில் மட்டுமே முடியும். ஆளுகிற திமுகவில் அப்படி ஒரு ஆகிவிட முடியாது என்பதை நேற்றைய பேச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். விழுப்புரத்திலே நடக்கிற அந்த கூட்டத்திலே என்னை போன்று மற்றவர்கள் கூட, இந்த அடிப்படை தொண்டர்கள் கூட முதலமைச்சர் ஆக முடியும் என்று பேசியிருந்தார். தொடர்ந்து இன்றைக்கு கடலூர் மாவட்டத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் எழுச்சியோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. கடலூரிலே புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அமைப்பதற்காக 27.15 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி 27.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய ஆட்சி தலைவர் அலுவலகம் கட்டிக் கொடுத்து மக்கள் பிரச்சனைகளை, குறைகளை, கோரிக்கைகளை வென்றெடுத்து தீர்த்து வைக்க அமைத்துக் கொடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. கடலூர் பகுதியிலே குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக 260.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்காக குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து சுகாதாரமான குடிநீரை வழங்கிய பேர் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடலூர் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படக்கூடிய புயல், பெருமழை, வெள்ளம், இயற்கை சீற்றங்கள், மின்தடை ஏற்படாத வண்ணம் 420 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதைவட மின்தட கேபிள்கள் செயல்படுத்திய கொடுத்த திட்டம் அதிமுக என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய திட்டம். கடலூர் மாநகரத்திலே குறைந்த மின்னழுத்தை தவிர்க்க கடலூர் செம்மண்டலத்தில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய துணை மின் நிலையத்தை அமைத்துக் கொடுத்து அந்த குறைந்த மின் அழுத்தத்தை தவிர்த்து மக்களுக்கு தேவையான மும்முனை மின்சாரம் பெறுவதற்கும், தொழில் நிறுவனங்கள் மின்சாரத்தை பூர்த்தி செய்வதற்கும், அந்த மின்சார தடையை, மின் வெட்டை திமுக அரசினுடைய தொடர்கதையாக இருந்து வந்த அந்த நிகழ்வை முறியடித்து வரலாற்று சாதனையை படைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடலூர் மாநகராட்சி பகுதி மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காய் வண்ண விஞ்ஞான முறைப்படி 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பல்வேறு மழைநீர் வடிகால்வாய்களை அமைத்துக் கொடுத்து மக்களுடைய அந்த மழைநீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவர்கள் எப்போதும் போல இயல்பாய் வாழ, மழைநீர் பாதிக்கப்படாமல் இருக்க மிகப்பெரிய அளவிலே பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் ஏற்படுகிற நீர் தேக்கம், அதனால் ஏற்படுகிற தொற்று நோய், அதே போன்ற முறைப்படுத்தப்படாமல் கால்வாய்கள் இன்றைக்கு தொடர்ந்து திமுக அரசு கடலூர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமே நாடிக்கொண்டிருக்கிற அளவிற்கு தான் மழைநீர் வடிகால் பணிகள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறார். இது மூலம் பல்லாயிரக்கணக்கான ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்திலே இன்னும் பணிகள் முழுமையாக நிறைவடையாமல் மக்கள் பல்வேறு விபத்துகளுக்கும் அந்த குழிகளிலே இருந்து மரணங்களை சந்திப்பதும், கை கால்கள் உடைவதும் என்று பல்வேறு சோதனைகளையும் வேதனைகளையும் கடக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதை மக்கள் சொல்வதை நம்மால் அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரத்தினுடைய ஆட்சியாகத்தான் இன்றைக்கு ஆளுகிற ஆட்சி இருக்கிறது என்று மக்கள் வேதனையோடு கூறுகிறார்கள். அதனை பார்க்க முடிகிறது. மக்களுடைய திட்டங்களுக்காக, மக்களுடைய செயல்களுக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக இருந்த ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் செயல்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 17.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கடலூர் முதல் மேல்மட்டம்பாக்கம் வரையில் கஸ்டம் சாலையில் புதிதாக உருவாக்கப்பட்டு
அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்து கொடுத்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடலூரிலும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக கெடிலம் ஆற்றிலே 16.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தடுப்பணைகள் அமைத்து கொடுத்த இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடலூரிலே அரசு மருத்துவமனையில் புதிய மகப்பேறு மருத்துவமனையும் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் டயாலிசிஸ் பிரிவு கட்டிடங்களை 8.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே செய்து கொடுத்த ஒரு மக்கள் சுகாதாரம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு செய்து கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடலூர் மாநகராட்சியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய அலுவலகம் கட்டப்பட்டது மாநகராட்சிக்கு என்று. மாநகராட்சி என்றால் மக்களுடைய பணிகளை, மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு வார்டு வாரியாக பேச வேண்டிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அந்த மாநகராட்சிக்கு ஒரு கண்டிட வேண்டும் என்று சிந்தித்து செய்து கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மீனவர்களுடைய நலன் காக்க தாழங்குடாவில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தூண்டில் வளைவு திட்டமும் மீன்பிடி வளைவு சின்னமும் பின்னக்கூடிய அந்த கூடமும் அமைக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இயற்கை பேரர்களால் தொடர்ந்து இந்த பகுதியிலே பாதிக்கப்படுகிறது. வலைகளை இழந்து விடுகிறார்கள், படகுகளை இழந்து விடுகிறார்கள். இது போன்று பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாகக்கூடிய அந்த மீனவர்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தூண்டில் வளைவு திட்டமும் மீன்பிடி வலை பின்னக்கூடிய அந்த கூடமும் அமைத்துக் கொடுத்த மீனவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடலூர் அண்ணா விளையாட்டு மேம்பாலம் அருகில் மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நடைபாதை அமைத்து கொடுக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கடலூர் மாவட்டத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு பூங்காவை அமைத்துக் கொடுத்த மக்கள் இயக்கம் அதிமுக. கீழ்குமாரமங்கலம் KR சாவடி இடையே மலக்காற்றில் 2.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைத்துக் கொடுத்து மக்களுடைய தேவையை, மக்களுடைய குறைகளை மக்கள் செல்வதற்கு எளிதாக்கி கொடுத்த இயக்கம் அதிமுக. ராஜபாளையம் எம்பலம் இடையே வரலாற்றில் 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைத்துக் கொடுத்தது அதிமுக. கோண்டூர், அதே போன்று பாதிரிக்குப்பம், கூத்தப்பாக்கத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வாய்கால்கள் அமைக்கப்பட்டு அவை தென்பண்ணை ஆறு மற்றும் பெரிதமாற்றில் இணைக்கப்பட்டது. எப்போதுமே ஆறுகள் தான் ஒரு பகுதி இங்கே வளமாக இருக்கிறது, நீர்வள ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பகுதியிலே தொடர்ந்து மக்களுக்கு எந்தவித குறைகளும் இருக்கக்கூடாது. மக்களுடைய நீர் தேவை, விவசாயத்திற்கான தேவை, குடிநீருக்கான தேவை, கால்நடைகளுக்கான தேவையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில், அதாவது நீர் புரட்சி செய்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடலூர் மஞ்சக்குப்பத்திலே 2.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் SS ராமசாமி படையாட்சியாருக்கு மணிமண்டபம் அமைத்துக் கொடுத்த மாபெரும் இயக்கம். அதாவது மறைந்த தலைவர்களை, மக்களுக்காக சேவையாற்றிய தலைவர்களை நினைவு கூறுவதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே மிகப்பெரிய இயக்கமாக இருந்து செயல்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இயக்கம் ராமசாமி படையாட்சியாருக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுத்த ஒரு இயக்கம் அதிமுக. அதே போன்று இந்த பகுதியிலே ஆளுகிற திமுக அரசு கைவிடப்பட்டு மக்கள் கொடுத்தல் கூட எந்த திட்டத்தையும் சரி செய்து கொடுத்தால் அவர்களுக்கு பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. புதிய பேருந்து நிலையத்தை கடலூர் மைய பகுதியிலே அமைக்காமல் கடலூர் மைய பகுதியை தாண்டி கடலூர் எல்லை பகுதியை தாண்டி அமைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்று பொதுச் செயலாளரும் இன்றைக்கு விவசாயிகளும் தொழிலாளர்களும் பல்வேறு தொழிற்துறையை சார்ந்தவர்களும் கோரிக்கைகளாக கொடுத்திருக்கிறார். அதே போன்று அரசு விவசாய கல்லூரி இந்த பகுதிக்கு வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். கடலூரில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அழகிய நத்தம் கிராமத்தில் தடுப்பணை அமைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். நெல்லிக்குப்பத்திலே தனியார் சக்கர ஆலையினுடைய கழிவுநீர் கெடிலம் ஆற்றில் கலந்து நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கும் விதமாக தனி கால்வாய் அமைத்து ஆற்று நீர் மாசுபடுவதை தடுக்க வேண்டும், அதற்கு சிறப்பு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்ட மினி டைட்டில் பார்க் கடலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட வேண்டும். கடலூர் கஸ்டம் சாலையை அகலப்படுத்தி மேம்படுத்த வேண்டும். கடலூருடைய நிலத்தடி நீர் ஆதாரமாக விலகக்கூடிய கொண்டங்கி ஏரி அதை அருகே கடலூர் மாநகராட்சியுடைய குப்பை கிடங்கை கடலூர் மக்களுடைய பலத்தை எதிர்ப்பையும் மீறி அமைக்க இருக்கிறது. இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்த வேண்டும் என்ற அவர்கள் வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். குழுமி இருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாசனம் தவழ்ந்து வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் பெண்களாக இருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் ஆண்களாக இருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் பதாதைகளை வைத்திருக்கிறார்கள். வருகை வருகை, எங்கள் மாவட்டத்திற்கு வருகை, எங்கள் மாவட்டத்தின் காவலரே வருகை, விவசாயிகளுடைய காவலரே வருகை,
வேளாண் புரட்சிக்கு வித்திட்டவரே வருக, வருக வருக, குடிமராமத்து நாயகனே வருக, ஏழைகளின் பாதுகாவலனே வருக என்று பதாதைகளை அவர்கள் தாங்கி நிற்கக்கூடிய அந்த எழுச்சியான காட்சிகளை பார்க்கிற பொழுது மக்கள் மத்தியிலே ஆளுகிற அரசு எப்படிப்பட்ட சோதனைகளை அவர்களுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் என்கிற அவருடைய கண்ணீரை நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது இந்த சாவடி பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த பகுதியிலே மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆற்றவிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குவிந்து உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளோடு தாங்கி நிற்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை 2026 முதலமைச்சராக அரியணை ஏறக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கடலூரினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அருகில் புதிய நவீன பேருந்து நிலையம் கட்ட 18.58 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது, அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக விடியா திமுக அரசுடைய மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே கடலூர் மாநகர மக்களுடைய மற்றும் அனைத்து பொதுநல இயக்கங்களுடைய பலத்தையும் எதிர்ப்பையும் மீறி அவருடைய சொந்த தொகுதியான குறிஞ்சிப்பாடிக்கு மாற்றம் செய்திருக்கிறார். இது கடலூர் மக்களுடைய மாநகர மக்களுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத விரோத செயலாக அவர்கள் பார்க்கிறார்கள். கடலூரிய மைய பகுதியிலே அந்த பேருந்து நிலையத்தை அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று கஸ்டம்ஸ் இணைப்பு சாலை, மேம்பாலம், அதே போன்ற கண்டரக்கோட்டையினுடைய 2வது வழித்தடம் 15 கிலோமீட்டர் தூரம் விரிவுபடுத்தாமல் விடியா திமுக அரசால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைக்கிறார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறும் என்கிற எதிர்பார்ப்போடு, அப்படி ஏற்றுவோம் என்கிற ஒரு வீரத்தோடு, கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி மலரும் என்கிற மிகப்பெரிய ஆவலோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.